கணபதி துணையுடன் புதுவீடு கட்டுவதற்கு பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் வாஸ்து பகவான் அருளுடன் என்னுடைய வாழ்த்துக்கள். ஃபோன் மூலம் ஜோதிடம் சார்ந்து சந்தேகம் கேட்பவர்களுக்கும், ஜாதக பலன், திருமணப் பொருத்தம், நல்ல நாட்கள் கேட்பவர்களுக்கும் அதற்கான கன்சல்டிங் ஃபீஸ் உண்டு என்பதை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்ரீ குருச்சந்திரா ஜோதிடம் யூடியூப் சேனலில் மூலம் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கு பூஜைகள் செய்வதற்கு ஐயர் தேவைக்கு தொடர்பு கொள்ளலாம். வேத ஆகம விதிப்படி கணபதி ஹோமம், திருமணம், கிரகப்பிரவேசம், திருமண பத்திரிகை எழுதுவது, பூமி பூஜை, ருது பூஜை, நாமகரணம், லக்ஷ்மி பூஜை, லக்ஷ்மி குபேர பூஜை, குலதெய்வம் பூஜை, நவக்கிரக பூஜை, சத்யநாராயணர் பூஜை, ஆயுஷ் ஹோமம் மற்றும் பரிகார பூஜைகள் செய்யப்படும். ஜோதிடம், புரோகிதம், வாஸ்து சார்ந்து அனைத்து விஷயங்களுக்கும் அணுகலாம். ஜாதக பலன் பார்த்து கொள்ளவும், நல்ல நாட்கள் குறித்து கொள்ளவும், திருமண பொருத்தம் அறிந்து கொள்ளவும், ஜாதகம் எழுதி கொள்ளவும் மற்றும் வருஷ திதி நாள் குறித்து கொள்ளவும் தொடர்பு கொள்ளலாம். பாரம்பரிய ஜோதிடம், கேபி ஜோதிடம், நாடி ஜோதிடம் முறைகளின்படி ஜாதகம் ஆய்வு செய்து பலன் கூறப்படும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலை அழுத்தினால் வரும் ஆல் சிம்பலையும் அழுத்தி இந்த சேனலில் உடனுக்குடன் வரும் பதிவுகளை நோட்டிஃபிகேஷனில் பெறுங்கள். நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் சித்திரை மாதம் 3ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 16/4/2025 புதன்கிழமை, தேய்பிறை திருத்தியை திதி, அனுஷம் நட்சத்திரம், நேத்திரம் 2, ஜீவன் 1, சிதயோகம் கூடிய சுபதனத்தில் காலை 9 மணிக்கு மேல் 10 மணிக்குள் குருஹோரை ரிஷபலக்னத்தில் புதுவீடு கட்டுவதற்கு பூமி பூஜை செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் மகம், மூலம், உத்திரம், உத்திராடம், சித்திரை, அவிட்டம், புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி, ஆயில்யம், கேட்டை ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்கள் புதுவீடு கட்டுவதற்கு பூமி பூஜை செய்து கொள்ளலாம். சுபம். பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம். சரியான பலன் ஜாதக கட்டம் தரும். மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை ஜாதக கட்ட பொருத்தம் தரும். வீட்டில் தடையில்லா தாமதமில்லா சுப விசேஷங்கள் நடக்க நல்ல வாஸ்து அமைப்பில் தரும். வீட்டில் தெய்வம் குடியமர்ந்து நம்மை காக்க சிறப்பான பூஜை ஹோமங்களில் தரும். புதுவீடு என்றால் பூமி பூஜை, வாஸ்து பூஜை, பசு பூஜை, கிரகப்பிரவேசம் பூஜை கண்டிப்பாக செய்தல் வேண்டும். நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் சித்திரை மாதம் 5ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 18/4/2025 வெள்ளிக்கிழமை, தேய்பிறை பஞ்சமி திதி, மூலம் நட்சத்திரம், நேத்திரம் 2, ஜீவன் 1, அமிர்தயோகம் கூடிய சுபதனத்தில் காலை 7:30 மணிக்கு மேல் 9 மணிக்குள் புதச்சந்திரஹோரை ரிஷபலக்னத்தில் புதுவீடு கட்டுவதற்கு பூமி பூஜை செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் புறம், பூராடம், உத்திரம், உத்திராடம், சித்திரை, அவிட்டம், விசாகம், பூரட்டாதி, ஆயில்யம், கேட்டை, ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்கள் பூமி பூஜை செய்து கொள்ளலாம். சுபம். பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம். குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி காலங்களில் ஒவ்வொருவரும்
தங்கள் ஜாதக கட்டம் மூலம் நடக்க இருக்கும் நன்மை தீமைகளை அறிந்து கொள்ள வேண்டும். நம்மை அறியாமல் நடக்கும் நல்லவைகள் சந்தோஷத்தை தரும். நம்மை அறிந்தும் அறியாமல் நடக்கும் தீமைகள் நிம்மதி கெடுக்கும். நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் சித்திரை மாதம் 7ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 20/4/2025 ஞாயிற்றுக்கிழமை, தேய்பிறை சப்தமி திதி, உத்திராடம் நட்சத்திரம், நேத்திரமிரண்டு ஜீவன் அறை, அமிர்தயோகம் கூடிய சுபதனத்தில் காலை 8 மணிக்கு மேல் 9 மணிக்குள் புதன் ஹோரை ரிஷபலக்னத்தில். புதுவீடு கட்டுவதற்கு பூமி பூஜை செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் பரணி, பூரம், பூராடம், அஸ்தம், திருவோணம், சித்திரை, அவிட்டம், விசாகம், பூரட்டாதி, கேட்டை, ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்கள் புதுவீடு கட்டுவதற்கு பூமி பூஜை செய்து கொள்ளலாம். சுபம். பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம். ராசி பலனை விட ஜாதக கட்டம் பலன் பலம் வாய்ந்தது. தசாபுக்தி பலனை விட கோச்சார கிரக பலன் பலம் வாய்ந்தது. நட்சத்திர பொருத்தம் விட ஜாதக கட்டம் பொருத்தம் பலம் வாய்ந்தது. நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் சித்திரை மாதம் 10ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 23/4/2025 புதன்கிழமை, தேய்பிறை தசமி திதி, சதயம் நட்சத்திரம், நேத்திரம் 1 ஜீவன் அறை, சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் காலை 9 மணிக்கு மேல் 10 மணிக்குள் குருஹோரை மிதுன லக்னத்தில். புதுவீடு கட்டுவதற்கு பூமி பூஜை செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் அசுவினி, மூலம், கிருத்திகை, உத்திராடம், மிருகசிரிஷம், சித்திரை, அவிட்டம், விசாகம், பூரட்டாதி, அனுஷம், உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்கள் பூமி பூஜை செய்து கொள்ளலாம். சுபம். பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம். புதிதாக வீடு கட்டுவதற்கு குரு பலனும் ஜாதகப்படி நல்ல தசாபக்தி பலனும் யோக பலனும் இருக்க வேண்டும். அந்த வீட்டில் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்க நல்ல வாஸ்து அமைப்பு இருக்க வேண்டும். நல்ல வாஸ்து அமைப்பு உள்ள வீட்டில் தெய்வம் தங்கி நம்மை காக்கும். நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் சித்திரை மாதம் 17ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 30/4/2025 புதன்கிழமை, வளர்பிறை திருதியை திதி, ரோகிணி நட்சத்திரம், நேத்திரம் 0 ஜீவன் அறை, சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் காலை 9:30 மணிக்கு மேல் 11 மணிக்குள் மிதுன லக்னத்தில். புதுவீடு கட்டுவதற்கு பூமி பூஜை செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் அசுவினி, மகம், கிருத்திகை, உத்திரம், உத்திராடம், மிருகசிரிஷம், அவிட்டம், திருவாதிரை, சதயம், பூசம், உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்கள் பூமி பூஜை செய்து கொள்ளலாம். சுபம். பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம்.
நடந்து கொண்டிருக்கும் தற்காலிக கோச்சார குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி கிரக பலன்களானது 12 ராசி மற்றும் 12 லக்னத்தார்களை உயர்த்தும் அல்லது வீழ்த்தும். வீழ்வதும் உயர்வதும் அவரவர் ஜாதக கட்டம் கிரகநிலைகள் பொறுத்தது. நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் சித்திரை மாதம் 21ஆம் தேதி மே மாதம் 4/5/2025 ஞாயிற்றுக்கிழமை, வளர்பிறை சப்தமி திதி, பூசம் நட்சத்திரம், நேத்திரம் 1, ஜீவன் அறை, சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் காலை 7 மணிக்கு மேல் 8:30 மணிக்குள் சுக்கிர புதஹோரை ரிஷப லக்னத்தில், மதியம் 3:30 மணிக்கு அக்னி நட்சத்திரம் ஆரம்பம். புதுவீடு கட்டுவதற்கு பூமி பூஜை செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் அஸ்வினி, மகம், கிருத்திகை, உத்திரம், மிருகசீரிஷம், சித்திரை, புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி, ஆயில்யம், ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்கள் புதுவீடு கட்டுவதற்கு பூமி பூஜை செய்து கொள்ளலாம். சுபம். பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம். ஜாதகப்படி புது வீட்டிற்கு யோகமான திசையில் தலைவாசல் அமைத்து நன்மை பெறுங்கள். ஜாதகப்படி யோகமான கிரக தெய்வத்தையும் வழிபட்டு நன்மை பெறுங்கள். ஜாதகப்படி யோகமான எண் மற்றும் நிறம் அறிந்து நன்மை பெறுங்கள். ஜாதகப்படி ஒரு சுப விசேஷத்திற்கு யோகமான காலம் அறிந்து நன்மை பெறுங்கள். நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் சித்திரை மாதம் 28ஆம் தேதி மே மாதம் 11/5/2025 ஞாயிற்றுக்கிழமை, வளர்பிறை சதுர்தசி திதி, சுவாதி நட்சத்திரம், நேத்திரம் 2, ஜீவன் 1, சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் காலை 6:30 மணிக்கு மேல் 8 மணிக்குள் சுக்கிரஹோரை ரிஷப லக்னத்தில், மதியம் 1:30 மணிக்கு கத்திரி ஆரம்பம். புதுவீடு கட்டுவதற்கு பூமி பூஜை செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் மகம், மூலம், உத்திரம், உத்திராடம், மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம், புனர்பூசம், விசாகம், பூசம், அனுஷம் ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்கள் பூமி பூஜை செய்து கொள்ளலாம். சுபம். பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம். 12 ராசி 12 லக்னத்தில் பிறந்தவர்களில் லட்சாதிபதிகளும் இருக்கிறார்கள், ஏழைகளும் இருக்கிறார்கள். அதேபோல் 4 திசை தலைவாசல் அமைப்பில் லட்சாதிபதிகளும் இருக்கிறார்கள், ஏழைகளும் இருக்கிறார்கள். தோஷத்தை கழித்து யோகத்தை அடைவதே ஜோதிடம். அது ஜாதக கட்டம் மூலமே சாத்தியம். புதிதாக தொழில் ஆரம்பம் செய்பவர்கள் ராசி பலன்கள் கேட்டு தொழிலுக்கு முதலீடு செய்து நஷ்டமடையாதீர்கள். குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி காலங்களில் ஒரு ராசிக்காரருக்கு கிடைக்கும் கோடீஸ்வர யோகம், தொழில் யோகம், திருமண யோகம், வீடு கட்டும் யோகம், வாகன யோகம், பல சுப பலன்கள் அதே ராசிக்காரர்கள் நமக்கும் கிடைக்கும் என்று நம்பி இருக்காதீர்கள். குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி காலங்கள் ஆனாலும் சரி, தசாபுக்தி காலங்கள் ஆனாலும் சரி, யோகங்கள் நம் ஜாதகத்தில் அமைப்பால் மட்டுமே வரும் காலங்களில் நடக்கும், இல்லையெனில் நடக்காது. யோகத்தையும் அவயோகத்தையும் அறிவதே ஜோதிடம். அது ஜாதக கட்டம் மூலமே சாத்தியம். நம் பிள்ளைகளுக்கு ஜாதகம் எழுதி வைப்பதே பெரும் புண்ணியம்.
இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலை அழுத்தினால் வரும் ஆல் சிம்பலையும் அழுத்தி இந்த சேனலில் உடனுக்குடன் வரும் பதிவுகளை நோட்டிஃபிகேஷனில் பெறுங்கள்.